அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 183, 184 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, நம்ம லின்ஃபங்க ஒரு ஃபார்பிடன் டெக்னிக் அப்படிங்கிறத பயன்படுத்தி பிடிச்சி வச்சுருப்பாங்களா, அங்கே தான் முடிஞ்சிருக்கோம். ஆக்சுவலாக இது ஒரு ஃபார்பிடன் டெக்னிக்னு சொல்கிறத விட இது ஒரு ஃபார்பிடன் ட்ரெஷர்னு கூட சொல்லலாம். இப்போ இவனுங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு டிராகன் அப்படிங்கிறத வர வைக்கிறாங்க. இவனுங்க டிராகனை வர வச்சு வேறு ஏதோ சில சண்டை போடுவாங்க. சரி பார்ப்போம். இப்போ அந்த ஒரு டிராகனை பயன்படுத்தி ஒரு டிராகன் பாம் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க. இந்த அட்டாக்கை பார்த்த உடனே மறுபடியும் இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, இது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கே, லெவல் 9 நிர்வாணா ரெல்மில் இருந்தால் கூட இது தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் பேச, அங்கே ஒரு 3 பேர் கொண்ட லேடிஸ் குழு வருது. அவங்களுமே இதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து லெவல் 9 ஸ்டேஜில் இருக்குதேப்பா, பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும், இந்த பையனால் ஹேண்டில் பண்ண முடியுமா, இவன் பார்த்தா டிவைன் மார்ஷல் ரெல்மில் தான் இருக்கான், எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறா, இல்லை அவன் வந்து டிவைன் மார்ஷல் ரெல்மில் கிடையாது அப்படிங்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ இவங்க யாருமே எதிர்பார்க்காத வகையில் எப்பவும் போல அவனோட ஸ்வாட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி அதில் அவனோட வில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். ஸோ அந்த ஒரு டிராகன் பாம் அங்கே டிஃபீட் ஆகிடுதுங்க. பயங்கரமான ஒரு பவர் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகுது. யாருமே எதிர்பார்க்கல. இந்த ஒரு கும்பல் இப்போ தான் மறுபடியும் பேசுது. அடடா, இப்படி ஒரு ஜீனியஸ் ஸ்பிரிச்சுவல் பார்த்தியா, வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனாலும் இவனை பார்த்தீங்கன்னா தோல்வியை ஒத்துக்கல போல தெரியுதுங்க. மறுபடியும் கண்டினியூஸாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்ம லின்ஃபங் சும்மா இருப்பானா, அந்த டிஸ்ட்ரக்ஷன் லைட் இருக்கும் இல்லையா, அதை பயன்படுத்துகிறான். இவனுங்களுக்கு என்னடா இது மெத்தடு, ஒன்றும் புரியலையேடா அப்படின்னு முழிக்கிறாங்க. ஆனாலும் ஷீல்டெல்லாம் போட்டு தடுக்கணும் தான் பார்க்குறான். பட் ஸ்டில் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்லெஸ் ஸ்ட்ராட்டஜியாக போச்சு. அவன் வந்து அந்த இடத்துல டிஃபீட் ஆகிட்டான். இப்போது அவனுக்கு என்னென்னா, ஐயோ இந்த பையனெல்லாம் நம்மளால் சமாளிக்க முடியாது, ஓடுறான்னு சொல்லிட்டு அந்த கும்பலே அங்கேருந்து ஓடி போச்சு. ஸோ ஒரு கும்பல் தான் இங்கேருந்து ஓடி இருக்குது. இன்னொரு கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இந்த பீஸ்ட்டு, இந்த இன்செக்ட் எல்லாமே இன்னொரு கும்பலோட வேலை தானே. இவங்க அந்த பீஸ்ட்டு கூட சண்டை போட்டுட்டு லின்ஃபங்கோட புகழ பாடிக்கிட்டு இருக்காங்க. லூலி என்ன சொல்கிறா, அந்த ஒரு டிவைன் பாண்டில் இவன் வந்து அந்த கோல்டன் பாடி அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணால், அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் லோட்டஸில் இருக்கும்பொழுது அங்கே இருக்க எனர்ஜியை யூஸ் பண்ணி அதை ஸ்ட்ராங் ஆக்கிட்டான். ஸோ இவனை விட ஸ்ட்ராங்கஸ்ட் ஆப்பனண்ட் வந்தால் கூட இவனால் நின்று சண்டை போட முடியும். இப்போ இன்னொரு பக்கத்தில் இந்த பாய்சன் அலையன்ஸ் அவனுங்க பார்க்குறானுங்க, என்னடா ஸ்வாட் அலையன்ஸ்காரங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க, சரி பரவாயில்ல அவனுங்க போனால் போட்டோம், இவங்களை விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு இல்யூஷனரி பேர்டாம் அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். அது என்ன பண்ணுன்னா, ஒரு இல்யூஷன் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணும். ஸோ இவங்கெல்லாம் இல்யூஷனில் மாட்டிக்கிட்டாங்கன்னா வெளியில் யார் பீஸ்ட்டுக்கிட்ட சண்டை போகிறது, இவங்க உயிருக்கு ஆபத்தாயிடும் இல்லையா. எல்லாரும் இல்யூஷனில் மாட்டினது இருக்கட்டும், நம்ம லின்ஃபோங்கும் பார்த்தீங்கன்னா இல்யூஷனுக்குள்ளே இருக்கான். அந்த பிரின்சஸ் பார்க்குறா, நீயும் மாட்டிக்கிட்டியா அப்படிங்கிறா. இன்னொரு பக்கத்தில் அந்த ஒரு மனுஷன், இன்னைக்கு நீங்கள் எல்லாம் சாக போகிறீங்கடான்னு சொல்லிட்டு பீஸ்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டான். லின்ஃபங் பார்க்குறான், ஏண்டா இதெல்லாம் ஒரு இல்யூஷன் வச்சுக்கிட்டு என்ன இதுக்குள்ளே ட்ராப் பண்ணணுன்னு பார்க்குறேங்கிறான். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அந்த ஒரு இல்யூஷனை அவன் பிரேக் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பேர்டு வந்ததில்ல, அந்த பேர்டையுமே ரொம்ப சுலபமாக டிஃபீட் பண்ணி முடிச்சிட்டான். இந்த பாய்சன் அலையன்ஸுக்கு ஒன்றும் புரியல, யாரா இந்த பையன், ஏன்னா இவன் எடுத்துகிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்ஷியன்ட் ட்ரெஷர். அது கொஞ்சம் கூட லின்ஃபங் அஃபெக்ட் பண்ணவே இல்லை. அதனால் இவனுக்கு ஒன்றும் புரியல. இன்னொரு பக்கத்தில் நம்ம லின்ஃபங்கோட சிஸ்டர் அவன் என்ன பண்ணுறா, அவன் அந்த டிவைன் டெக்னிக்ஸ் கற்றுக்கிட்டால, அதை பயன்படுத்தி அங்கே இருக்க அந்த பீஸ்ட்டு இன்செக்ட் எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்கா. லின்ஃபங் என்ன பண்ணுறான், அவன் பங்குக்கு வச்சு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாவது தங்கச்சியும் அண்ணனும் சேர்ந்து சம்பவம் பண்ணுறாங்க. இந்த பிரின்சஸ் அவள் சும்மா இருப்பாளா, அவளை இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறா, எல்லா பீஸ்ட்டையும் துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவனுங்க பார்க்குறானுங்க, இவனுங்க டெக்னிக்கெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, இப்போதைக்கு இவனுங்கிட்ட நம்ம வம்பு பண்ணிக்க வேணான்ற ஒரு முடிவுக்கே வந்துட்டானுங்க. இப்போ இவங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தா அந்த ஒரு தருணம், அதாவது அந்த ஒரு பேலஸ் எப்போ ஓப்பன் ஆகும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு பர்பிள் கலர் லைட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்தோட பேரே பார்த்தீங்கன்னா பர்பிள் சன் பேலஸ் தான். அந்த பர்பிள் கலர் லைட் வந்தோடனே ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா, இந்த பேலஸ் வந்து ஓப்பன் ஆக போது, நம்ம வந்து ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்கிறானுங்க. இது வந்து பேசிக்காக ஒரு மூவிங் ஸ்பேஸ் ஆங்க, ஒரு இடத்துல இருக்காதான், மூவ் ஆகிட்டே இருக்குமா. ஸோ அதை கண்டுபிடிச்சி உள்ளுக்குள்ளே போகிறதே கஷ்டம். இப்போ அந்த ஒரு வாயில் கதவு அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது. நம்ம ஆட்கள் எல்லாமே உள்ளுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள தொடர்ந்து அந்த ஒரு லேடிஸ் கும்பல் இருந்ததில்ல, அவங்களுமே உள்ளுக்குள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறமா பாய்சன் அலையன்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டாங்க. இன்னும் ஒரு சில பேரெல்லாம் போகிறாங்க. கடைசி அந்த ஸ்வாட் அலையன்ஸு உள்ளுக்குள்ளே போகலாமா வேணாவா, போனால் அடிப்பாங்களான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறானுங்க. இருந்தாலும் அவங்களுக்கு என்னென்னா, இல்லை உள்ளுக்குள்ளே போனவன் எல்லாம் ட்ரெஷரை தேடிக்கிட்டு இருக்கான், நம்மக்கிட்ட சண்டை போகிறதுக்கு அவங்க நேரம் இல்லை, கண்டிப்பாக இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது, உள்ளுக்குள்ளே போகலான்னு ஒரு முடிவுக்கு வராங்க. இருந்தாலும் அந்த லீடருக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு. அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு பதிலாக நீங்களே போயிட்டு வந்துருங்கடா, நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உடனே அவங்க எல்லாம் உள்ளுக்குள்ளே போகிறாங்க. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தா இந்த இடத்துல ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. ஆக்சுவலாக வெளியில் சுத்தமாக ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியே இல்லை, ஆனால் இந்த இடத்துல பயங்கரமாக இருக்குது.
இங்கே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாகவே அந்த நிர்வாண ரெல்ம் அப்படிங்கிறத ரீச் பண்ணிட முடியும். லின்ஃபங் வந்து இவங்க கூட வந்ததுனால இவங்களால உள்ளுக்குள்ளே வர முடிஞ்சது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்குள்ளே வந்திருக்க முடியாது. இப்போ ஒருத்தன் என்ன சொல்கிறான்னா, இந்த இடத்துல வந்து நிறைய ட்ரெஷர்ஸ் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நிர்வாணா வேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கான். அந்த இடத்துக்கு போனால் ஈஸியாகவே நிர்வாண ரெல்ம் அப்படிங்கிறது ரீச் பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து மெடிசன் கார்டன் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து வெப்பன் ஹால் அப்படிங்கிறது இருக்குது. எங்கே போகலாம் அப்படின்னு கேட்கும்போது லின்ஃபங் பார்க்குறான். எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, புதுசாக வந்திருக்கா நாங்கள் எல்லாருமே ஸ்ட்ராங் ஆகணும், கண்டிப்பாக வந்து அந்த நிர்வாண ரெல்ம் அப்படிங்கிறது ரீச் ஆகணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்யூச்சரில் பிரச்சனை ஆகிடும். ஸோ நாங்கள் எல்லாமே என்ன பண்ணுறோன்னா, அந்த நிர்வாண வேலைக்கு போகிறோம், நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறான். அவனுங்களுமே யோசிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க, ஆமாம் கரெக்டு தான், இந்த ஒரு இடம் வந்து ரொம்ப பெரிய இடம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இங்கே என்ன ட்ரெஷர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் உங்கள் வேலையை முடிச்சதுக்கப்புறமா நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்த வெப்பன் ஹாலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஓகே அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது உள்ளுக்குள்ளே அந்த லேடிஸ் கும்பல் வருதுங்க. அவங்கள பார்த்தா அவங்க எல்லாமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நார்மலாக இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்தில் ஒரு ரூல் இருக்குது. என்னென்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கான பீப்புள் இந்த இடத்துல இருக்க முடியாது. ஸ்டார் பேலஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களெல்லாம் பிடிச்சி வெளில துரத்தி விட்டுருவாங்க. இந்த ஒரு இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான பீப்புளாக இருக்க முடியாது, ரொம்ப வயசானவங்களும் இருக்க முடியாது. அதே சமயத்தில் ரொம்ப காலத்துக்கு கூட இங்கே இருக்க முடியாது. 10 வருஷத்துக்கு மேலே இருந்தால் பிடிச்சி அமுச்சு விட்ருவாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஸ்ட்ராங்கான பீப்புள் இங்கே எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்பொழுது இப்போ தான் இவங்களுக்கு புரியுது, இவங்க எல்லாமே வந்து ஸ்டார் பேலஸ்லேருந்து வந்திருக்காங்க. அப்போ லின்ஃபங் என்ன பார்க்குறான், அந்த பொண்ணு உடம்புல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹீட் அப்படிங்கிறத அவனால் ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, அப்போ இது வந்து ஹெவன்லி சன் பாடி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ உள்ளுக்குள்ளேயே இன்னும் ஒரு சில பேர் வராங்க. இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. லின்ஃபங் என்ன சொல்கிறான், நம்ம தேவையில்லாமல் அவங்க கிட்ட பிரச்சனை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் சண்டை போடாதீங்க, என்னை கூப்பிடுங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவனுங்களுமே என்ன யோசிக்கிறானுங்க, இவனுங்க கிட்டலாம் நம்ம பெருசாக பிரச்சனை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, இவனுங்களாம் டம்மி பீஸு. முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இருக்க ட்ரெஷரை போய் எடுப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. இப்போ இவங்க எல்லாருமே கிளம்பி அந்த நிர்வாண வேலைக்கு போகிறாங்க. அந்த இடம் பார்க்கறதுக்கே லாவா மாதிரி இருக்குது. இதை பற்றி எல்லாமே லின்ஃபங்கோட அப்பா அந்த ஒரு நோட்ஸில் எழுதி வச்சிருக்காராம். ஆக்சுவலாக இந்த இடத்துல நிர்வாண லிக்விட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுலேயுமே நிறைய கிரேட்ஸ் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு மானுமெண்ட் இருக்குது. இது என்னதுடா அப்படின்னு கேட்டால் இங்கேயுமே ஒரு டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணால் தான் உள்ளுக்குள்ளே போக முடியுமா. ஸோ யார் யார் டெஸ்ட்டை பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.